ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டியரஸ் டிராகன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? எஸ், கரெக்ட், காளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். காளானில் என்ன, அது ஒரு ஃபுட். அதை நம்ம ஃபுட்டாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதை பற்றி நன்மைகள் தீமைகள் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த வீடியோவே போடுறோம். இது என்ன, ஒரு அதை எடுத்துக்கிற ஃபுட்டு தாங்க. இதில் என்ன இதை சொல்ல போகிறாருன்னு தானே பார்த்தீங்க. இதில் நன்மைகள் தீமைகள் இருக்குதுன்னு சொன்னால, ஆனால் அது எப்படி கெட்ட காலம் கண்டுபிடிக்கிறது, நல்ல காலம் எது கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஸ்டோரி மாதிரியே நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இவங்க யாருக்காவது மஷ்ரூம்ஸை பற்றி தெரியுமா? எனக்கு கொஞ்சம் தெரியும். எனக்கு கொஞ்சம் தெரியும். யாருக்கு பேட் மஷ்ரூமை பற்றி தெரியும்? எனக்கு தெரியும். அது ரொம்ப டார்க் கலரில் இருக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஆனியன் இருக்குல்ல, ஆனியனை கட் பண்ணி நெக்ஸ்ட்டு இந்த காளான் இருக்குல்ல, அந்த காளானையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து ப்ளூ கலரில் வரும். அது அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு அந்த ப்ளூ கலரில் வந்தாலே அது கெட்ட மஷ்ரூம்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வேறு யாருக்கும் தெரியுமா? எனக்கு கொஞ்சம் இந்த மஷ்ரூம்ஸை பற்றி தெரியும். நான் சொல்கிறேன். என்ன, பொதுவாகவே மஷ்ரூம்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகி தான் முளைக்கும். அப்போ வந்து அனிமல்ஸும் டீகம்போஸ் ஆகும், பிளான்ட்ஸும் டீகம்போஸ் ஆகும். பிளான்ட்ஸ் டீகம்போஸ் ஆகி முளைக்கிற மஷ்ரூமை வந்து அது ஹெல்த்தி, நம்ம சாப்பிடலாம். இதுவே அனிமல்ஸ் டீகம்போஸ் ஆகி முளைக்கிற மஷ்ரூம் வந்து நமக்கு ஹெல்த்து கிடையாது. அது சாப்பிட்டோம்னா நமக்கு எது இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அது தொட்டாலும் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். எதுக்கும் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நம்ம அதை தொட்டு நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லாம். நான் குட் மஷ்ரூம்ஸை பற்றி சொல்லட்டா? குட் மஷ்ரூம்ஸில் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பட்டன் அந்த பிரியாணி போடுறோம்ல, அந்த மஷ்ரூம்ஸே எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்கோங்க. அந்த மஷ்ரூம்ஸில் வந்துட்டு விட்டமின் பி இருக்குது. புற்று நோய் இருக்குல்ல, கேன்சர் இருக்குல்ல, அது வந்து வராது அது சாப்பிட்டோம்னா. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறையாவே இருக்குது அதில். எப்போவுமே சரி, நீங்கள் 2 பேரும் சொன்ன மாதிரி தான், எந்த மஷ்ரூம்ஸை எடுத்தாலும் கையில் க்ளவுஸ் வேர் பண்ணிக்கிறது நல்லது தான். இப்போ குழந்தைங்க இருக்காங்கல்ல, குழந்தைங்கள்கிட்ட அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. குழந்தைங்களுக்கு எது நல்ல காளான் கெட்ட காளான், இதை சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா, குட்டா பேடா எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பார்க்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு சாக்லேட்ஸாக தான் தெரியும். அதனால் குழந்தைங்க கையில் எடுத்து அதை வாயில் கூட வச்சு வாய்ப்பு இருக்கும். அதை வந்து பேட் காளான், அதை வந்து அவங்க வாயிலே வைக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் இந்த வீடியோவே போடுறோம். குழந்தைங்கள்கிட்ட நல்லா கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுவோம். இன்னொன்று என்னென்னா, பெரியவங்களாம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா காளான்ஸும் இருக்குது, பேட் காளான்ஸும் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு சேஃப்டியாக தான் இது பண்ணணும். அதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதை சமைச்சு சாப்பிடணும். இந்த உலகத்தில் எவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் ஏன் இந்த மஷ்ரூம் டாபிக் எடுத்துருக்கோம்னா, நீங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க அது ஒரு சின்ன